மக்களே, செம டெம்ப்டிங்கான டேஸ்டியான என்னோட மாமியார் ஸ்டைல் பீஃப் கறி பார்க்கலாமா? நீங்க ஒரு பீஃப் லவரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அட் ஃபர்ஸ்ட் பீஃபை இது போல சின்ன சின்னதா பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 kg பீஃபை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் பீஃப் பண்ண போறோம். பீஃபை 3 or 4 times வாஷ் பண்ணிக்கோங்க. தென் குக்கர்ல 1 kg பீஃப், 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, 1 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே 1 tablespoon தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த பீஃப் கொஞ்சம் ஹார்டா இருந்தனால என் மாமியார் 4 to 5 விசில் வச்சாங்க. ஒருவேளை நீங்க வச்சிருக்க பீஃப் எலசா இருந்துச்சுன்னா நீங்க 2 to 3 விசில் வச்சா போதும். ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி வெந்திருக்கா அப்படின்னு அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இனி ஒரு கடாயில் 1 tablespoon தேங்காய் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகளை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு 20 போல சின்ன வெங்காயத்தை 2 கீறி உள்ள சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்ல கோல்டன் கலர்ல வந்ததும் 4 to 5 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி இது போல சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவை 2 கீறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பீஃப்ல உப்பு போட்டிருக்கனால இதுல கொஞ்சம் கம்மியா உப்பு போட்டா போதும். வெங்காயம் இது போல 50% கலர் மாறினதும் 1 tablespoon மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்க இதுல 2 tablespoon மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அடி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதுல ஆட் பண்ண போற 2 மசாலா தான் இந்த பீஃபோட ஸ்பெஷல். மேல டிஸ்பிளே ஆகிற ஈஸ்டர்ன் மீட் மசாலா 1 tablespoon, ஹோம்மேட் கறி மசாலா 1 teaspoon போட்டு பச்சை வாசனை போகிற வர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கறி மசாலாவோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பீஃப் வேக வைக்கும் போது தண்ணி எதுவுமே அதில் ஊற்றலை, பட் தண்ணி நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ பீஃப் தனியாக, அந்த தண்ணி தனியாக நம்ம செப்பரேட்டாக எடுக்கணும். இனி பீஃப் வேக வச்ச அந்த தண்ணியை வெங்காயம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு 10 minutes நல்லா குழஞ்சி டார்க் கலரில் வந்ததும் நம்ம வேக வச்சிருக்க பீஃபை இதில் கொட்டிக்கலாம். பீஃபை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இந்த கறியை கொஞ்சம் வத்த விடுங்க. இந்த கிரேவியில் நாங்கள் தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்க்காமலே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் நீங்கள் தக்காளி சேர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வெங்காயம் கூட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஃபைனலி என்னோட மாமியார் ஸ்டைல் பீஃப் கறி ரெடி. பை பை, டேக் கேர்.